ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போகிற வீடியோ வந்து என்ன வீடியோ, டிவோர்ஸ் வரை சென்று ஒன்று சேர்ந்த கணவன் மற்றும் மனைவி இருவரின் ட்ரோல் வீடியோ ரியாக்ஷன் பண்ண போகிறோம். நீயா நானால ட்ரோல், அது ட்ரோல் தமிழ் சேனல், அதுலேருந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். பற்றி நீயா நானா நிறைய பேசியிருக்கிறது. பட் இந்த ஷோ என்னன்னா, பிரிவு வரை சென்று மீண்டும் இணைந்த தம்பதிகள். எப்படி இந்த பிரிவு நேர்ந்தது, எது அவர்களை மீண்டும் இணைத்தது, அந்த மனம் எப்படி மாறியது அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கு நான் பேச போகிற நீயா நானா. ஆரம்பிக்கலாமா? எனக்கு எடுத்த உடனே இதோட அடிப்படை கேள்விதான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. எந்த அளவுக்கு பிரிவுக்கு போனீங்க, எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க? சொல்றமா சொல்றேன். 2011ல மேரேஜ் ஆச்சு. 2018 வரையிலும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து நாங்க பிரிஞ்சிருந்தோம். 5 வருஷம் பிரிஞ்சே இருந்தீங்க. அந்த அளவுக்கு அத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்ததுக்கு என்ன காரணம்? ஏன்னா நிறைய டிராமாஸ் நடந்துருச்சு. குழப்பமா இருக்க. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. இப்ப நான் தெளிவாயிட்டேன் பாருங்க. வீக்லி 1 வீக் அவர் என்ன அடிக்கலன்னா அந்த வாரம் போகாதது. கோவத்தை தாண்டி ஒரு வெறுப்பு வந்துருச்சு எனக்கு. அதனால நான் பிரிஞ்சிருந்தேன். சக்கரை ஏன் சக்கரை தண்ணி நம்மள எதுக்கு கூப்பிடுறேன்? ஒரு வாரத்துல ஒரு தடவை அடிக்கலன்னா அந்த வாரமே உங்களுக்கு போன மாதிரி இருக்காது. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? மைக் மார்பு ஏதாச்சும் ஒர்க்கு போயிட்டு வருவேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, அப்படியே பேச்சு வாக்குல ஏதாச்சும் கோவம் வந்துடும், இல்ல ஏதாச்சும் அடிச்சிருவேன். நான் வந்து சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப அவரு மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. போயிட்டு வரும்போது வீட்டுல இதெல்லாம் இல்ல, இந்தாங்க லிஸ்ட் 250 ரூபாய் பணம், மீதி 250 ரூபாய் நீங்க வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சமைச்சு நம்ம கொடுக்கணும்னா கரெக்ட் டைமுக்கு வரமாட்டாரு. 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு இப்படி பாத்துட்டு போயிடுவாங்க. என்னடா உன்னை பார்த்து எவ்வளவு அரௌண்ட் ஒரு 11-12 அந்த மாதிரி ஆயிடும். நானும் வெயிட் பண்ணி பசங்களுக்கு பக்கத்து வீட்டுல சாப்பாடு வாங்கி ஊட்டி கொடுத்துட்டு நானும் அப்படியே படுத்துருவேன். ஏன் வரலன்னு கேட்டா வரமாட்டேனா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. இதெல்லாம் கேட்டா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அதனால சுரேஷ், உன் முகத்தை நிமிந்து பார்க்க கூட கூச்சமா இருக்கு. நான் குனிஞ்சு காட்டுவா மாமா? எதுக்கு சேர்ந்தாங்க? I'm still not understanding. Why did they get back? இன்னொரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப இப்படி வந்து பேசுறாங்கல்ல, அப்பயே ஒரு இது திருப்பியும் ஒரு பிரச்சனை ஆகாதா? இப்ப பப்ளிக்ல இல்ல ரிவீலிங், அவனுக்கும் எம்பாரஸ்மெண்டா இருக்கு, அவளுக்கும் எம்பாரஸ்மெண்டா இருக்கு. எதுக்கு திருப்பி சேர்ந்து அவங்க முகத்தை பார்த்து அவங்க ஹாப்பியா இருக்காங்க. I don't think they got back. உங்களுக்கு தோணுதா இவ்வளோ டெய்லி அடிக்கிறாங்கன்னா எதுக்கு? 5 வருஷம் பிரிஞ்சிருந்தேன்னு சொல்றாங்க, மறுபடியும் சேர்ந்துட்டோம் அப்படின்றாங்க. இப்போ ஒன்னும் அவங்க ஹாப்பியா இருக்கிற மாதிரி தோணல. அவ ஃபேஸ் பார்த்தா இப்போ அழுகுற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம். லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். ஓகே. பட் 5 வருஷம் பிரிவு, அதுக்கப்புறம் எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க? பசங்க, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண அவங்கள சேர்ந்துதான் வாழணும் அப்படிங்கறதுலயோ அல்லது அவங்க கட்டாயம் வந்துருவாங்கன்னு எப்படி உறுதியா இருந்தீங்க? அப்படி கேளு, சொல்லுடைய கருப்பு. என்ன புரிஞ்சுக்கிட்டது அவங்க மட்டும் தானே. பட் புரிஞ்சுக்கிட்டு உங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கீங்க. நான் போன் பண்ணி கேட்பேன், அவங்களே போன் அட்டன் பண்ணலாம், நானா போன் பண்ணுவேன். போன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எடுக்கிற வரல பேசி அவங்கள்ட்ட திட்டுனாச்சும் வாங்கிட்டு போன் வச்சிருவேன். பிரிந்திருந்த காலகட்டத்தில் அவங்க திட்டும் போது நீங்க திரும்ப திட்டவும்ல ஒண்ணும்ல பேசாம கேட்டுக்கிட்டீங்க. அப்ப எனக்கு திட்ட மனசு வரல. தப்பு பண்ணது நம்ம தானே. சரி, ஆச்சு 5 வருஷத்துக்குள்ள மாறுது. மனுஷன் மூணு செகண்டுக்கு ஒருக்கா மாறல, என்ன பெரிய அதிசயம்? ஒரு 4-5 வருஷம் பிரிஞ்சிருந்தீங்க. அது 4-5 வருஷம் அந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? அவங்க கிடையாது. ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், பசங்க ஏதாச்சும் போன் பண்ணி கேட்டாங்கன்னா வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல, நல்லா பாத்துக்கிட்டாருங்க சார். 1 வருஷம் வந்து கன்சீவா இருக்கும் போது அந்த நல்லா பாத்துக்கிட்டாரு. அப்பதான் என் பொண்டாட்டி மாசமா இருக்கா. என்னால குனிஞ்சு கூட்ட முடியாது, ட்வின்ஸ்னால குனிஞ்சு கூட்ட முடியாது. அவரு வாச கூட்டுவாங்க. அவங்க அம்மா சித்தி எல்லாமே சொல்லுவாங்க, நீ பொண்டாட்டி பிச்சை கேட்டுட்டு ஆடுற அப்படின்லாம் கூட சொல்லி எல்லாமே எனக்காக பண்ணாரு. என்னவா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துருச்சு, இவன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான்ற ஒரு அலட்சியம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா வீட்டுல எல்லாம் குழந்தையெல்லாம் பாத்துக்கிட்டாங்க. அதனால நான் அப்படியே வேலையை முடிச்சுட்டு அப்படியே பசங்களோட வந்துட்டு என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு. டெய்லி மைண்ட் செட் அவங்களோட சாயந்தரம் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. இப்ப அவங்க பிரிஞ்சு ஒரு 5 வருஷம் இருந்தீங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கேயே தான் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களோட ஈவினிங் அங்க போயிடுவீங்களா என்ன? அப்ப அப்ப எனக்கு பசங்களோட சுத்த தோணுல. எப்பொழுதுமே இவங்க நினைப்பாவும் இருக்கு. அதனால வீட்டுல தனிமையா சோக போட்ட போட்டு அப்படியே படுத்துருவேன். வாழ்க்கை நாடகமா என் பொறப்பு போய் கணக்கா. எவ்வளவு மிஸ் பண்ணீங்க உங்க ஒய்ஃபையும் குழந்தைங்களையும்? ரொம்ப நிறைய. என்ன ஏரியாமலே கண்ணுல இருந்து கண்ணீர் தண்ணி போயிட்டு இருக்கோம். ரொம்ப டச்சிங்கா இருக்குல்ல. சனியனே காரண்டி. டைவர்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. எதுக்காக டிவோர்ஸ் கேட்டீங்க? கல்யாணம் ஆகி 3 years ஆயிடுச்சுங்க சார். குழந்தை இல்ல. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நம்ம ஃபேமிலி சர்க்கிள் எல்லாமே குழந்தை பத்தி கேட்டுட்டே இருந்தாங்க சார். ஏங்க தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பழப்பா? நானும் ஒரு 2 வருஷம் அதை பெருசா எதுவும் கண்டுக்கல. ஓ, நானும் நிறைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு. 3 வருஷத்துல குழந்தையே இல்லைங்க சார். அதுக்கப்புறம் அந்த முடிவுக்கு நான் போனேங்க சார். அது போய் ரொம்ப நாள் சின்னமா இருக்கும். குழந்தை இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் நோக்கி தானே போவாங்க. நீங்க இன்னொரு கல்யாணத்தை நோக்கி எப்படி போக முடியும்? இது ஒரு நல்ல கேள்வி. இல்ல, இப்ப அவங்க மேல பிரச்சனை இருக்கிற மாதிரியே எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க சார். அப்புறம் டாக்டர்ஸ் இல்லாமா? இல்லைங்க சார், நம்ம ஃபேமிலி சர்க்கிள் அவங்களும் டாக்டர் கிடையாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? என்னாலதான் அவங்களுக்கு குழந்தை இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் சார். என்னடா நான் போன் பண்ணி கேட்பேன், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். நான் சாப்பிட்டேன்னா உனக்கு சாப்பிடாட்டி என்ன? நான் தான் உன்னை வேண்டான்னு முடிவு பண்றேன். நீ எதுக்கு என்னை போன் பண்ணி கேக்குற? மனுஷனா நீங்க எல்லாம் இந்த அன்பு தான் முக்கியம். குழந்தை வந்து 2வது பட்சம் தான் நமக்கு. அதை புரிய வைக்கணும்ட்டு போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இல்ல இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டால உங்க முன்னால உத்தியோகம் பார்க்க முடியுமா? நான் போன் பண்ணதுக்கு ரீச் ஆகலைங்க சார். உடனே வீட்டுக்கு வந்து பார்த்தேன், வீட்லயும் ஆள் இல்லைங்க சார். அன்னைக்கு ஃபுல்லா இவங்களை நான் தேடிட்டு இருந்தேங்க சார். 3 வருஷமா குழந்தை ஞாபகத்திலேயே சுத்திட்டு இருந்தேன் நானு. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குழந்தை பத்தி யோசிக்கல. சுத்த தங்கண்டா நீ, தங்கம். இவங்க எப்படியாச்சும் நமக்கு கிடைச்சிடணும்னு நினைச்சு 1 day ஃபுல்லா இவங்களுக்காக சுத்திட்டு இருந்தேங்க சார். அப்புறம் இவங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் உசுரியா வந்துச்சு. இப்ப 2 பேரும் நல்லா இருக்கும் சார். வேலைக்கே போக மாட்டாங்க. வேலையே இல்லாம வீட்லயே இருந்தா அப்ப நம்ம எப்படி மேனேஜ் பண்றது? திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். வீடு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும். ஒரே வீட்டுல இருப்போம், பேசிக்க மாட்டோம். வீட்டுக்குள்ளே இருப்பீங்க ஆனா பேசிக்க மாட்டீங்க. நிறைய நாள் பேசவே மாட்டோம். அந்த குழந்தைய வச்சுதான் நாங்க வந்து அவனுக்காக மட்டும்தான் அவர் கூட இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாமா? மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தனியா விட்டதுக்கு அப்புறமா தான் மணி என்ன ஃப்ளோ அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதை இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இவங்களோட ஜுவல்ஸே நிறைய நான் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். என்னடா இழிச்ச வாய பாருங்க. நீங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிறதோ பிரிந்து கொள்வதோ அவர்களுடைய சொந்த நெருக்கடிகள் விருப்பம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் இல்லையா? ஒரு பிரிவின் போது ஒரு ரியலைசேஷன் ப்ராசஸ் நடக்குதுல, அது வந்து நிறைய பேருக்கு பகிரப்பட்டது கிடையாது. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அப்ப அந்த எண்டுக்கு போயிட்டு திரும்ப இணைகிறது இருக்குல்ல, அந்த ப்ராசஸ பெருசா நம்ம பேசுனதே கிடையாது. ஆனா ஒரு கட்டத்திலையும் டொமஸ்டிக் வயலன்ஸ் அலோவ் பண்ணவே முடியாது. அப்படி இன்னொன்னு பதிலே சொல்ல முடியாத கேள்வி கேட்காது. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். உங்கள்ட்ட சூதுவாய் தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாய் தெரியாதா? அப்படிலாம் இருக்காதையா, ஏமாத்தி விடுவாங்க. தோக்கடிக்கிறது ஜெயிக்கிறது இல்ல குடும்பம். பிரிவு முடிவல்ல, புரிகிற போது அது இன்னொரு தொடக்கம். எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. மக்களை வீடியோ பிடித்திருந்தால் என்ன சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது, ஒரு லைஃபை சீரியஸாக எடுத்து அது முன்னிட்டு கொண்டோணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் இதெல்லாம் நிறைய பேர் வந்து சேர்ந்ததே ஒரு குழந்தைக்காக வேற வழி இல்லை. பசங்க நாட் கணும். ஆமாம், ஹெல்ப்
அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குழந்தைங்க போயிடுவாங்கல்ல, கல்யாணம் ஆகி குழந்தை கூட அதுல எஃபெக்ட் ஆகுவாங்க ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? அம்மா அப்பா பிரச்சனைனாலே அந்த வீட்டுல இந்த குழந்தைங்க கண்டிப்பா மன ரீதியா பாதிக்கப்படுவாங்க. நாம பிரியணும்னா பிரிஞ்சிருது தான் பெட்டர். ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ ஃபீல். மை ஒப்பீனியன் இஸ் தட். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பு குழந்தைக்காக நம்ம தியாகம் பண்றோம் அந்த மாதிரி வச்சு சர்டிஃபிகேட் வாங்கி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இட்ல அஃபெக்ட் த சைல்டு. அது ரொம்ப அவங்கள மென்டலி பாதிக்கும். அவங்க படிக்கலைன்னா இல்லைன்னா அவங்க வேற ஏதாவது பிஹேவியர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் திருப்பி குழந்தைய நம்ம போட்டு அடிப்போம். நம்ம தப்பு நம்ம ஒத்துக்க மாட்டோம். வித் மேபி பிகாஸ் ஆஃப் பேரண்ட் அந்த மாதிரி ஒத்துக்க மாட்டோம். ரொம்ப சேடா இருக்கு அவங்களெல்லாம் பார்த்தா. ஐ டோன்ட் திங்க் தேர் ஸ்டில் ஹாப்பி. அது அந்த ஃபேஸ் பார்த்தா யாருமே அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணல எனக்கு. யோசிச்சு பாருங்க, 5 years போட்டு அடிச்சுற ஒரு ஆளு திடீர்னு நான் கிளீன் ஆயிட்டேன் எப்படி? இட்ஸ் லைக் இம்பாசிபிள். மேபி ஹி ஸ்டாப் ட்ரிங்கிங். மேபி நான் மறந்துட்டேன், நம்ம ஒன்னா இருக்கலாம், அவர் கூட மனசு மாதிரி வரலாமே தவிர அந்த அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கல்ல பொண்ணு அந்த ட்ராமாலே இருக்கும். ஆமா, ஏன்னா அது சப்போஸ் ஒரு கை இப்படி எடுத்தா கூட மேபி அவளுக்கு அந்த டக்குன்னு அதுதான் ஃபர்ஸ்டா ஞாபகம் வரும். அது ஈவன் குழந்தை போட்டு அடிச்சா கூட அவளுக்கு பேனிக் அட்டாக் உண்டாக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் தட் ஈஸி. நீங்க குழந்தை பெத்துக்கிறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் வாழ்றீங்கன்னா தென் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது பக்காவா நீங்க பண்றீங்க மட்டும்தான் யூ ஷுட் கெட் இன் டு அ மேரேஜ். தட் இஸ் வாட் ஐ திங்க். சும்மா இது ஏதோ 4 பேர் சொல்றதுக்கு யூ கெட் மேரிட் நோ. நாம் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆயிருக்குமா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எலிஜிபிளா? தட் இஸ் வாட் இட் இஸ். அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் அவங்க வந்து நீங்க வந்து இப்ப ரிலேட்டிவ்ஸா இருக்கிற நீங்க ஏதோ வகையில இப்ப நம்மளும் சரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஆமா, நம்மளும் ஒரு வகையில ஒரு ரிலேட்டிவ் தான் இன்னொருத்தவங்களுக்கு. சரியா? நம்ம வந்துட்டு இந்த யாராவது குழந்தையா இல்ல அப்படின்னு இன்னொருத்தவங்களை கேட்க கூடாது. ஆமா, அவங்க பிரைவேட் லைஃப். அவங்க 10 வருஷம் கூட கழிச்சு கூட குழந்தை பெத்துக்கணும். அது அவங்க பெத்துக்கலனாலும் வை இஸ் இட் அவர் ப்ராப்ளம்? பிரச்சனை நான் யாருக்கு பிரச்சனை? அவளுக்கு பிரச்சனை இருக்குமா, பொண்ணுக்கு பிரச்சனை இருக்குமா, பொண்ணு வீட்டுல பையனுக்கு பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரி சொல்றது. உங்களுக்கு நீங்க ஒரு ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கறீங்கன்னா அதே ரெஸ்பெக்ட் நீங்க மத்தவங்களுக்கும் கொடுங்க. உங்க பிரைவசிக்குள்ள யாரும் வரக்கூடாது நீங்க நினைக்கிறீங்கன்னா அதே பிரைவசி நீங்க மத்தவங்களுக்கும் கொடுங்க. மத்தவங்களோட பிரைவசியில நீங்க மூக்கு நுழைக்காம இருங்க. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில நம்மளும் யாரோ ஒருத்தவங்களுக்கு அத்தை மாமாவா இருப்போம், சித்தப்பாவா இருப்போம், சித்தியா இருப்போம். நம்மளும் ஒரு வகையில இன்னொருத்தவங்களுக்கு இந்த தொடர்புல இருப்போம். நம்ம ஒரு சித்தியா இருப்போம். ஒரு ஹெல்ப் தேவைன்னா அவங்களே வருவாங்க. தே வில் கம். நம்மளுக்கு ஒரு ஒரு சூழ்நிலையில ஐ நீட் யுவர் ஹெல்ப், அம்மா அப்பா இல்லைன்னா ஆண்டி ப்ளீஸ், அந்த மாதிரி பண்ணும்போது ஹெல்ப் கொடுங்க. சும்மா போட்டு இப்படி கேள்வியா போட்டு போடாதீங்க. நான் ஹெல்ப் பண்ணிட்டேன், எனக்கு வந்து உன்னை கேட்கறதுக்கு எல்லாம் உரிமை இருக்கு அப்படிலாம் கிடையாது. முடிஞ்சா உதவி பண்ணுங்க, இல்லைன்னா இல்ல உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகே, யூஸ்ஃபுல்லா தான் இருந்தது இந்த வீடியோ. ஆமா, அண்ட் ஆஃப் கோர்ஸ் லாஸ்ட் திங், இந்த இன்டாக்சிகேட் பண்றது ஐ சுத்தமா நான் அதுக்கு ஃபார் இல்லை. சோஷியல் ட்ரிங்கிங் வேற அப்படியே குடிச்சு ஒரு மாதிரி லைஃபுக்கு எடுத்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு நான் குடிக்கிறேன், நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் குடிக்கிறேன். ஆமா, டெய்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அது வச்சுக்கிட்டு குடிக்கிறது அது வந்து ரீசனே கிடையாது. கோபி சொன்ன மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் நோ, பிக் நோ. இதே இப்போ ஒரு ஆம்பளை போட்டு ஒரு பொண்ணு அடிச்சிங்கன்னா எவ்வளோ சமூகம் பேசும். ஆமா, ஸோ அதே இது பொண்ணை கூட அடிக்க கூடாதுன்ற மாதிரி இருக்கணும். அது ஆம்பளை போட்டு அடிச்சா ஐயோ ஆம்பளை அடிச்சுட்டாங்க அந்த மாதிரி பேசும்ல. So it's equally we also have respect. யாரும் யாரையும் அபியூஸ் பண்ண கூடாது, அவ்வளவுதான். ஆமா, யாருக்கும் யாரையும் அபியூஸ் பண்ற உரிமை கிடையாது. அது உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைனா போயிடுங்க, அந்த சிச்சுவேஷன்ல இருக்காதீங்க. இல்லைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட்னா ஏதாவது பண்ணுங்க. பட் டோன்ட் கை வைக்கிற. நான் பார்த்த வரைக்கும் அபியூசிவ் ரிலேஷன்ஷிப் வந்து வர்த்து இல்லை, அது வந்து நிலைக்காது. அது என்ன சும்மா ஊருக்காக வேணா ஒன்னா சேர்ந்து இருக்கலாமே தவிர ரியாலிட்டியில அது சும்மா அது ஒரு சும்மா வந்து ஒட்ட முடியாத ஒண்ணு சும்மா கோந்து க்ளூ எடுத்து தடவை ஒட்டி சும்மா வச்சிருக்கிற மாதிரி டெம்பரரியா அது, அவ்வளவுதான் அது.
ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you, bye.